பேராற்றலுடன் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, உன்னையே நீ எப்போதும் சோதித்து பார்க்க தவறாதே. வெங்காயம் உரிக்க உரிக்க ஒன்றுமில்லை என்பார்கள். அறிவு மலராத நிலையில் அவர்கள் ஆழ்ந்து இருக்கிறார்கள் என்பது பொருள். வெங்காயத்தை உரிக்க உரிக்க அதனுள் மண்டி கிடக்கும் அரிய விந்தைகளை, அளப்பரிய பேராற்றலை, அதன் எல்லையில்லா சக்தியினை அறிந்து மானுட குலத்தின் உயர்வுக்கு வழிகாட்டியாய் அமைத்த மறுமலர்ச்சி சிந்தனை பகுத்தறிவு. ஒரு வெங்காயத்தின் ஆற்றலை காலையில் தயிர் சாதத்துடன் சாப்பிடும் விவசாயியிடம் கேள். ஓர் தாவரவியல் ஆசிரியரிடம் கேள். ஓர் சிறந்த சித்த மருத்துவர் அல்லது பிற மருத்துவர் யாவரிடமும் கேள். அதன் மருத்துவ குணம் முழுவதும் சொல்வார். ஒரு வேதியியல் நிபுணரிடம் கேள். அதில் உள்ள வேதியியல் ரசாயனத்தையும் மூலக்கூறுகளையும் சொல்வார். இயற்பியல் நிபுணரிடம் கேள். அது வாழும் தகவமைப்பின் எழுச்சியை சொல்வார். பொருளாதாரம் அறிந்தவரை கேள். அதன் மகசூலை அதிகப்படுத்தும் போது பொருளாதாரம் எவ்வளவு உயரும் என்று சொல்வார். ஆக காலம் காலமாய் உங்கள் அறிவை மலராத நிலையில் வைத்து கொண்டு இருப்பதால், புறக்காட்சிகளை மட்டுமே காணும் ஆற்றலை பெற்றுள்ளதால், மேலோட்டமான காட்சியான உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லை என்கின்ற அறிவை மட்டும் பெற்றிருக்கின்றாய். வரைந்தால்தான் சித்திரம், செதுக்கினால்தான் சிற்பம், நீரை கடைந்தால்தான் மின்சாரம். ஆக சிறந்த ஆய்வுகள் தான் புதிய கண்டுபிடிப்பு, புதிய மறுமலர்ச்சி. ஆக இந்த சமுதாயத்தின் புறையோடி கிடந்த ஜாதி மதம் என்கின்ற அழுக்கினை வெளுக்க தோன்றியதுதான் பெரியார் என்கின்ற பகுத்தறிவு. ஆக இவை எல்லாம் உள்ளடக்கிய ஆற்றலை வெளிப்படுத்த எளிமையான உதாரணமாக பெரியார் அவர்கள் கையாண்ட பொருள் வெங்காயம். வெங்காயத்தை தெரிந்து கொள்ள புதிய மொழி தேவையில்லை. இந்த வெங்காயத்தை தெரிந்து கொள்ள புதிய மொழி தேவையில்லை. அவரவர்கள் மொழியிலேயே பகுத்தறிவு ஆற்றலை பெற்றிருந்தால் போதும். ஆக நிஜத்தை நம்புங்கள், நிழலை புறக்கணியுங்கள். திராவிட மாடலை பின்பற்றுவோம். திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பாதையில் பயணிப்போம். மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கமுடன். KKR.